லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன், சொல்லவில்லையா என்றார். லாசரு மரித்து போய்விட்டான். லாசரு மரித்து போனதுனாலே அவருடைய மரியாளும் மார்த்தாளும் இயேசுவிடத்தில் வந்து, என் சகோதரன் மரித்து விட்டான், நீ இங்கே இருந்தீரானால் அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். 39ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். மார்த்தாளுக்கு இன்னும் விசுவாசம் வரவில்லை. இயேசு இல்லாத நேரத்திலே இந்த லாசர் இறந்து போய்விட்டான். இப்போ இயேசு வந்துட்டார், அவர் அவனை உயிரோடு எழுப்புவார் என்கிற நம்பிக்கை இந்த மார்த்தாளுக்கு இல்லை. ஐயோ, கள்ள பொருட்டுன்னு சொல்றீங்களே, நாரும் ஆண்டவரே என்று சொல்கிறாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன், சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தின் மேல் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் பொருளாதாரத்தின் மேல் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் உலக காரியத்தின் மேல் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்குமானால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆண்டு சொல்லியிருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த மார்த்தாளுக்கு விசுவாசம் இல்லை. அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம், ஆசீர்வாதம் தாமதமாக இருப்பதற்கு காரணம், ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. இந்த காலவெளியை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கட்டாயம் காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் விசுவாசம் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை பாதுகாக்கும், உங்களை வழிநடத்தும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க, கர்த்தர் மேல விசுவாசமாயிருங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவின் பின்னாடி போங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை ஆசீர்வதிங்க, கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.